ஆனால் சார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சார் பேச பாருங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே பாருங்கள். வாரத்தில் முதல் நாள் எனக்கு எல்லாருக்கும் திங்க பண்ணுறது ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள். அண்ணன் பாருங்க மயிலாடுதுறையிலும் வந்தார். இந்த ஜென்ரேஷன் நேற்று சாயங்காலம் தான் வந்துச்சு வண்டி வீடியோ போடலான்னு பார்த்தேன். அண்ணன் லட்டு மேத்துட்டார். நிஜமாக எதிர்பார்க்காத ரேட்டு இது. நீங்கள் ஊர் பக்கம்லாம் போனால் 2 லட்சம் விற்குது. இவன் டார்கெட்டை 1,000 ரூபா தான் கேட்டார் பட்ஜெட்டு. வானா என்ன பெண்ணை பேசி தானே எடுத்து கொடுத்த பாருங்க. அருமையான வண்டி. அண்ணன் எங்கே சொல்ல எங்கே சொல்லுங்க. நான் மயிலாடுதுறையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். அண்ணன்ட்ட யூடியூப்பில் வண்டி பார்த்தோம், அதை பார்த்து எடுக்க வந்தோம். அண்ணன் 2.5 சொன்னாங்க, 1.65க்கு ஃபைனலாக முடிச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா. ஆனால் எத்தனை மணி நான் கிளம்பி அங்கே இருந்தீங்க? நாங்கள் நேற்று நைட்டே இங்கே வந்துட்டோண்ணா. சென்னையில் வந்து தங்கிட்டு போய் விடியா காலையில் கிளம்பி வந்திருக்கோம். 6:30 மணிக்கு இங்கே இருந்தோம். இப்போ நேரம் எங்கே போகிறீங்க? போறீங்க நேராக நாங்கள் மயிலாடுதுறை சொல்கிறோம். பக்கத்தில் என்ன ஊர்? கிராமம் பக்கத்தில் இல்லைண்ணா, தேரலந்தூர்ங்கிற ஊர். ஆமாம், குத்தாலம் பக்கம் தேரலந்தூர். சரி ஓகே. வண்டி சாப்பிச்சிடும். ஓகே வண்டி பாருங்கள், அவ்வளோ அருமையாக வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு, அலாய் வீலு எல்லாம் தெளிவான வண்டி சார். அது 4 புது டயரு, 4 டயர் புது டயரு, அலாய் வீல் தாங்க சார். டச்சு செட்டுக்குது, ரிவர்ஸ் கேமரா இருக்குது சார். எல்லாருக்கும் லக்கு சார். அதில் ஒரு வண்டி கிடைக்கிறதுல லக்கு சார். அதில் வந்து வீடியோ போடல. இன்றைக்கி மட்டும் ஒரு 6 வண்டி போயிடுச்சு. அது பின்னால் ஒரு வண்டி போகுது. மான்சா கூட போய் பாருங்க. ஒரு டீசல் ஒன்று வந்து இப்போ நேற்று டீசல் காட்டணும், டீசல் காமிச்சிடு. அது மாதிரி ஒரு ஈகோடு வந்துது சார். அதாவது ஜெட்டிஐ 2 ஏர் பேக்லாம் இருக்குது வண்டியில். அலாய் வீல் எல்லாம் இருக்குது. கஸ்டமர் 3,60,000 கேட்குறாங்க. பேசி எடுத்து தருவாங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக் எல்லாமே சார் வண்டியில். புது வண்டி மிகுதா? இந்த வண்டியில் டீசல் நல்லா இருக்கும் எப்பவுமே. அதிகமாக வண்டி டீசல்லாம் 120 ஐயோ. அதே மாதிரி பாருங்கள், இந்த குவாலிட்டி காமிச்சிருது. இந்த பாருங்கள், இந்த ஈக்கோ வந்து ஒரு ஹோட்டல் வியாபாரத்துக்கு அண்ணா கேட்டினா கூட எடுத்துங்க. சீப் அண்ட் பெஸ்ட்டு தரேன். வெறும் இன்றைக்கி 2010 மாடலு. இன்றைக்கெலாம் மார்க்கெட்டு 2,000 ரூபாய் எடுத்துக்கிறாங்க. 2 ரூபாய் சொல்ல 1,90 கூட எடுத்து கொடுத்துருவேன். வாங்க, 1,85,000 கொடுத்துருவேன். பந்த கல்லு காட்டுங்க சார். 1,75 கூட கொடுத்துருவேன் சார். அருமையான ஈக்கோ யாரை கூட சொல்லுப்பாளா சார்? 1,70,000 கொடுத்துருவேன் சார். 1,67 கூட கொடுத்துருவேன் சார். பந்த கல்லில் காட்டுங்க, எடுத்து கொடுத்துட்றேன். என்னை பற்றி ஒன்று தெரியும். இந்த வண்டி காட்டுவேன். சீட்டு கவரு, ஃப்ளவரு மேட்டு எல்லாமே சார். வண்டி ஒரே ஓனர், சிங்கிள் ஓனர் சார். வண்டி இந்த ஹோட்டல் வியாபாரம் பண்ணுறதுக்கு, தண்ணி கேனை வியாபாரம் பண்ணுறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். துணி வியாபாரத்துக்கு கூட நல்லா இருக்கும் வண்டி. அப்படியே முன்ன காமிச்சிருக்கேன் வண்டி. அப்படியே அதே மாதிரி கோண்டோ வந்துருக்குதுங்க. அதே மாதிரி அந்த ஜைலோ வந்துருக்குது. ஒரு யூனோ வந்துருக்குது. சாண்ட்ரோ கூட சார். சாண்ட்ரோ சூப்பராக சார். 2007 மாடலு. ஓனர் பார்த்து 2 ஓனர் செம்ம குவாலிட்டியாக இருக்கும் வண்டி. 1,000 ரூபாய் கேட்குறாங்க. 1,5 உடச்சிடலாம். வாங்க, பணத்தை கண்ணில் காட்டுங்க. யாரு கண்ணில்? சரவண கண்ணில் காட்டுங்க. நன்றி, வணக்கம். வா வண்டி தெளிவாக பாருங்க. பாடிலாம் அட்டாக பாடி. அது மயிலாடுதுறை போட்டு எத்தனா எல்லாருக்கும் வணக்கம். யார் தெரிஞ்சுனா பாருங்க நல்லா. ஏன்னாக்கா உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. நம்ம ஆஃபீஸில் வேலை செஞ்சவர் நம்ம கூட இருந்து முதலாளி மாரி. முதலாளி தான். ஏன்னா இவங்க நல்லா இருந்தால் நம்ம நல்லா இருக்க முடியும். ஏன்னாக்கா இவர் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாந்தகுமார்னு சொல்லிட்டு இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் வேலை செஞ்சுக்கிறாரு. செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த அம்மா தான் வீட்டுக்கிற அம்மா. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷாப்பு கிடச்சிருக்குது. அதாவது மாத சம்பளம் ரொம்ப கம்மி தான் இருக்குது. ஏன்னா ஒரு 10,000, 8,000, 7,000 தான் கொடுப்பேன். அதுக்கே என்ன பண்ணி கஷ்டப்பட்டு சேர்த்து ஏதோ சைட் ஜாப்லாம் வேலை வச்சு அந்த அம்மாவுக்கு நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடச்சிருக்குது. எல்லாம் மனசார வாழ்த்துங்க. அப்பா அம்மாவில் எவ்வளோ சூப்பராக வந்து பெரிய விஷயந்தான். அதில் மனசார வாழ்த்துங்க. சாந்தகுமார். உங்கள் பேருங்கம்மா? வேத காயத்ரி. சரி சொல்லுங்க நீங்கள்.
பாருங்க இது வந்து எங்க கூட போறக்காத அண்ணன் தான் எல்லாமே. எல்லாம் நாங்க வந்து நாங்க ஒற்றுமையாக நினைக்க மாட்டோம். ஒற்றுமையாக செயல்படாளி எல்லாம் எங்க அண்ணனுக்கு மாதிரி தான் நினைப்போம் எல்லாருமே. அதுலேயே இவர் ஒரு எங்களுக்கு அண்ணன் வந்து ஒரு 2 வருஷமா எங்க கூட தான் இருக்காரு. எந்த ஒரு கரெக்டாக வேலைக்கு கரெக்டாக வந்துடுவார். கரெக்டாக 9 மணிக்கு ஷார்ப் பண்ணால் கரெக்டாக வேலைக்கு வந்துடுவார். லீவுன்றதே போட மாட்டார். ரொம்ப தங்கமான மனுஷன். அதிகமாக பேசவும் மாட்டார் யாருக்கிட்டையும். வண்டிக்கு வந்தால் அதனுடைய பதில் மட்டும் சொல்லுவார். நல்ல டைப் தான். அன்றைக்கி கடவுள் இன்றைக்கி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதுக்கான பலன் கிடைச்சிச்சு. இவங்க மனைவி பார்த்தீங்கன்னா நல்லா அப்பா நல்லா படிக்க வச்சு இன்றைக்கி ஒரு டீச்சர் +2க்கு ஒரு டீச்சராக வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. என் மனசு ரொம்ப திருப்தியாக இருந்தது. இது அண்ணன் வந்து சொன்னார் அப்பாயின்மெண்ட் வேலை கிடச்சிக்குதுன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எங்கள் வீட்டில் எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட சொன்னாங்க. எங்கள் அப்பா கிட்ட, எங்கள் அம்மா கிட்ட, எங்கள் மனைவி கிட்ட இந்த மாதிரி சாந்தான பத்தாத்துக்கு உங்கள்கிட்டயும் சொல்லிட்டோம். ஆமாம், உங்கள்கிட்டயும் சொல்லிட்டோம். மனசார இந்த குடும்பத்தை வாழ்த்துங்க. பார்த்தீங்களா, ஒரு ஏழ்மையான குடும்பத்தை யாராலும் சாதிக்க முடியாதது வெற்றி சாதனை படிச்சார் நம்ம சாந்தகுமார். கைவிடுப்பா, சூப்பராக பாருங்க. அவங்களுக்கு பாருங்க, இது வந்து என்னன்னாக்கா நீ படிக்க வச்சா நீங்கள் படிக்க வச்சாலும் நான் படித்தா அவங்களா படித்தாங்க. இன்னைக்கு பெரிய லெவல் வந்துட்டாங்க. அதுக்கடுத்து இவங்க படித்த படிப்புக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஹெட் மாஸ்டர் ஆகக்கூடிய இது இருக்குது, போஸ்டிங் இருக்குது. கண்டிப்பாக ஹெட் மாஸ்டர் ஆகிடுவாங்க. கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கணும் வாழ்க்கையில். ரொம்ப எல்லாம் நல்லா இருக்கணுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்க. அவ்வளோதாங்க. யாரும் இருந்தால் நாங்கள்லாம் பாகுபாடே பார்க்க மாட்டோம். நாங்கள் அண்ணன் தம்பி மாரி இருக்கும்போது மேரேஜுக்கு அப்புறமா எங்கள் வீட்டுக்காரர் தான் என்னை படிக்க வச்சார். பிஎட், எம்எட், எம்ஏ எல்லாமே அவர் தான் படிக்க வச்சார். கோச்சிங் சென்டரு நான் போகல. சேலம் ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டரில் படித்தேன். ஆன்லைன் கிளாஸ் தான். எனக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட்டிங்காக இருந்தார். அதனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது. அவருக்கு இந்த இடத்துல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். படிங்க, நீங்களும் படிப்பு மட்டும்தான். நம்ம புத்தகத்தில் நம்ம தலை குனிஞ்சு படித்தோன்னா வாழ்க்கையில் கண்டிப்பாக தலை நிமிர்ந்து நடக்க முடியும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே படிங்க. பசங்களை வீட்டில் மோட்டிவேட் பண்ணுங்க படிக்க சொல்லிவிட்டு. எங்கள் வீட்டுக்கு தற்காலிகமாக வேலை இல்லை, கேஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து ரிலீவ் ஆகிட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது சரவணன் அண்ணா கிட்ட தான் வேலை கேட்டு வந்தோம். அவர்கிட்ட எங்கள் வீட்டுக்காருக்கு வேலை கேட்டு வந்த நேரம் எனக்கு ஜாப் கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதையும் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. பாட்டனா இன்னைக்கு வந்து உழைப்பு. இப்போ வந்து நான் சொல்லி கொடுத்தாலோ அவங்க சொல்லி கொடுத்தா இவங்க கஷ்டப்பட்டு படித்தாங்க. அதுக்கு தான் பலன் கண்டிப்பாக கிடச்சிச்சு அவங்களுக்கு. இதில் வந்து என்னன்னா முழுக்க ஒரு கணவருடைய சப்போர்ட் இல்லாமல் யாராலும் சொல்ல முடியாது. அது வந்து சாந்தகுமார் சூப்பர் முடியல. நல்ல குணம், நல்லா தங்கமான நம்ம நல்லா தங்கணும்னா நல்லா இருக்கணும். இன்னும் மேலே வளரணும். இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன். நல்லா இருக்கணும். தொழில் இன்னும் மேலே வளரணும். நன்றி. மனசார் ராணிப்பட்ட லோ பட்ஜெட் சரம் பஸ் பாருங்க. அட்டகாசம் விஷ்டா பாருங்க. நேற்று வீடியோ போட்டேன். இந்த வண்டி சோல்டு. அண்ணன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 650 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து திருநெல்வேலியிலேருந்து வந்துக்கிறாரு பாருங்க. வண்டி பார்த்து பேசி எடுத்துட்டாரு. பஸ்ஸில் ஏறி வந்தார். ஒரே வார்த்தை தான் பேசினார். வண்டி பார்த்தாரு, ஸ்டார்ட் பண்ணி காமிச்சேன். உள்ளே வந்தார், ரேட்டு பேசினார். அப்புறம் தான் வண்டி ஓட்டி காமிச்சோம். ஆனால் சொன்ன மாரி வண்டி நான் சொல்கிறது அண்ணன் எங்கே வந்து இவர் சொல்லுவார் பாருங்க. சொல்ல எங்கே சொல்ல அப்படி சொல்லுங்கள். ஏன்னா நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். சரவணன் வீடியோ பார்த்துட்டே இருப்பேன். 2 வருஷமாக பார்த்துட்டு இருக்கேன். சரி இன்றைக்கி கார் எடுக்கணும்னு ஒரு இதில் வந்தேன். வந்த உடனே சரவணனை பார்த்த உடனே ஒரு அரை மணி நேரம் தான். உடனே எனக்கு காரு அண்ணனே சொன்னாங்க இந்த கார் எடுத்துகிட்டு போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா. அப்படி சரி வண்டி சூப்பராக இருந்தது. ஓட்டி பார்த்தா வண்டி சூப்பராக இருக்குது. ஏசிலாம் நல்லா இருக்குது. சரவணனை நம்பி வரலாம். ரைட்டா. ஆனால் எத்தனை கிலோமீட்டர் எங்கே உங்களுக்கு? இங்கேருந்து இப்போ எப்படியும் 1000 கிலோமீட்டர். என்ன சென்னை போய் தான் போகணும். சென்னை போய்? ஆமாம். இப்போ 1000 கிலோமீட்டர் போகுது வண்டி. ஆமாம். சொல்ல எங்கே தர சொல்லுங்க. நீங்கள்? நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது வண்டி. ஓட்டி பார்த்தோம், நல்லா இருக்குது வண்டி. எல்லாம் வரலாமாண்ணா? எல்லாம் வரலாம், கண்டிப்பாக நம்பி வரலாம். லோ பட்ஜெட்டு குவாலிட்டி. நான் வண்டி குவாலிட்டியாக இருக்குது. லோ பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு யாரும் ஏமாற்ற போக மாட்டாங்க. வண்டி குவாலிட்டி மட்டும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ணா அறிவாக பேசிட்டுருக்காரு. அதனால் நல்லா இருக்கணும். இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எண்ணம் போல் வாழ்க்கை சார். அண்ணன் நினச்சி வந்தார், வேறு வண்டிக்கு வந்தார். நல்ல வண்டியை மாட்டிச்சு. வண்டி காட்டுற பாருங்க. ஆமாம் ஆமாம். ஒரு பட்ஜெட் வந்து ₹1 1.25 பட்ஜெட் தான் வந்தீங்களா? ஆமாம். நைட்டில் எத்தனை மணி தூங்க பார்ப்பீங்களா வீடியோ? ஆமாம், நான் நைட்டு 12 மணிக்கு கூட உங்கள் வீடியோ பார்த்துட்டு தான் தூங்குவேன். திடீர்னு தூக்கம் வரலன்னா உங்கள் வீடியோ தான் பார்ப்பேன். சரி. அப்போ இன்னைக்கு பார்ப்பீங்களா உங்கள் வீடியோவை? இன்றைக்கி தான் கார் எடுத்தாச்சுல, கண்டிப்பாக அடுத்த வீடியோ பார்ப்பேன். சொண்ணா கைகள்லாம் மாற்றலாம்ண்ணா. 4 டயர் புது டயர்ண்ணா. சரி, நல்லா இருக்கும். ஒரு
லைட்டு கிட்ட பார்க்கோ லைட்லாம் இருக்குது எல்லாமே. டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே இது. ஏசி இது மட்டும் அது மட்டும் மாற்றி. ஆமாம். அதுங்க இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். பாருங்கள் திருநெல்வேலி போது பாருங்கள், அருமையான வண்டி, சூப்பரான வண்டி. அண்ணா திருநெல்வேலி அல்வா ஃபேமஸாண்ணா? ஆமாண்ணா. அல்வா ரைட்ண்ணா.